Good morning. I am a physics teacher, 8th standard physics. மேக்னட்டிசம் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம டைரக்ஷன் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடியது பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, மேக்னெட்டிக் நீடில் பற்றி எல்லாமே டீப்பாக பார்த்தோம். அதனோட கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா காந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதை ஆக்டிவிட்டி 5 மூலிமா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி 5, spread some iron pins, stapler pins, iron nails, some pieces of paper, a scale, an eraser and a plastic cloth hanger on a wooden table. ஒரு wooden table மேலே அயன் பின்ஸு, ஸ்டாப்லர் பின்ஸு, அயன் நெயில்ஸு, கொஞ்சம் பேப்பர்ஸு, அப்புறம் ஸ்கேலு, எரைசரு, ஹேங்கரு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பிளேஸ் எ மேக்னெட் நியர் பை தீஸ் மெட்டீரியல். வாட் டு யூ அப்சர்வ்? சரியா? இப்போ ஒரு மேக்னெட்டை ஒவ்வொரு பொருள் பக்கத்தில் கொண்டு போங்க, என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் விச் ஆஃப் திங்ஸ் ஆர் அட்ராக்டட் பை த மேக்னெட். எந்த பொருளெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் அட்ராக்டட், எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணலைன்றதை பாருங்கள். சரியா? டேப்லெட் யுவர் அப்சர்வேஷன். நீங்கள் என்ன கவனிச்சிங்களோ அதை நீங்கள் டேப்லெட் காலம் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. Materials which are attracted by magnets are called magnetic materials, and those materials which are not attracted by magnets are called non-magnetic materials. சரியா? அப்போ எந்த பொருள் எல்லாமே மேக்னட்டால் அட்ராக்ட் பண்ணுச்சோ அதை நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதெல்லாம் மேக்னட்டால் அட்ராக்ட் பண்ணலையோ அதை நம்ம நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்கிறோம். சரியா? There are a number of materials that can be attracted by magnet. அப்போ பெரும்பாலான பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னட்டால் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? These can be magnetized to create permanent magnet. அப்போ நம்ம அந்த பொருள் எல்லாத்தையும் மேக்னடைஸ் பண்ணுறது மூலயமா பர்மனன்ட் மேக்னட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு ஆஸ் மேக்னட்டிக்கலி ஹார்ட் ஆர் மேக்னட்டிக்கலி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். சரியா? அப்போ நம்ம அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். மேக்னட்டிக்கலி ஹார்ட், மேக்னட்டிக்கலி சாஃப்ட். ஓகேவா? ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்னட்டிக்கலி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஈஸிலி மேக்னடைஸ்ட். சரியா? அப்போ சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக மேக்னடைஸ் பண்ண முடியும். சரியா? Magnetically hard materials also can be magnetized, but they require a strong magnetic field to be magnetized. அதுவே நம்ம இருக்கக்கூடிய ஹார்ட் மெட்டீரியலை நம்ம மேக்னடைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் நம்ம மேக்னடைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் மெட்டீரியல்ஸ் have different atomic structure and they behave differently when they are placed in a magnetic field. சரியா? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே அதனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கண்டிப்பாக டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதன் மூலயமா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதனோட பிஹேவியரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? Based on their behavior in a magnetic field, then can be classified as below. Diamagnetic materials, paramagnetic materials, ferromagnetic materials. சரியா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிஹேவ் ஆகக்கூடிய கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். டயா, பாரா, ஃபெர்ரோ. சரியா? இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கலாம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரியா? அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Diamagnetic materials have the following categories. First point பாருங்க. When suspended in an external uniform magnetic field, they will align themselves perpendicular to the direction of the magnetic field. சரியா? அதாவது இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம தொங்கவிடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக வந்து அலைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இன்னொரு டைம் சொல்கிறோம், கவனிங்க. When suspended in an external uniform magnetic field, they will align themselves perpendicular to the direction of the magnetic field. சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். They have a tendency to move away from the stronger part to the weaker part
when suspended in a non-uniform magnetic field. சரியா? அதுவே non-uniform magnetic fieldல நம்ம டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை தொங்க விட்டோம் அப்படின்னாக்கா அது எங்கே போகுதுன்னு பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கர் பார்ட்டிலிருந்து வீக்கர் பார்ட்டுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தே கெட் மேக்னடைஸ்டு இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? ஸோ இந்த பொருட்களை எப்போ நம்ம மேக்னடைஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மேக்னடைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் பிஸ்மத், காப்பர், மெர்க்குரி, கோல்டு, வாட்டர், ஆல்கஹால், ஏர், ஹைட்ரஜன். சரியா? நல்லா கவனிங்க. அப்போ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? பிஸ்மத், காப்பர், மெர்க்குரி, கோல்டு, வாட்டர், ஆல்கஹால், ஏர், ஹைட்ரஜன். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். Magnetic character of these substance is not affected by the external temperature. சரியா? இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் ஹீட் எனர்ஜி கொடுத்தாலுமே அதனுடைய கேரக்டர் வந்து மாற்றிக்காது, அதனுடைய பண்புலேருந்து அது மாறாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது paramagnetic materials. ஓகேவா? ஸோ the following are the characteristics of the paramagnetic materials. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். when suspended in an external uniform magnetic field they will align themselves parallel to the direction of the magnetic field. சரியா? அதாவது இந்த பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை நம்ம ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு நம்ம சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா அது எந்த டைரக்ஷனுக்கு வரும் அப்படின்னாக்க மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பேரலாக வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தே ஹாவ் எ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் த வீக்கர் பார்ட் டு த ஸ்ட்ராங்கர் பார்ட் when suspended in a non-uniform magnetic field. சரியா? அதுவே நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னாக்க எங்கேருந்து எங்கே போகுது? வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? தே ஹாவ் எ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் த வீக்கர் பார்ட் டு எ ஸ்ட்ராங்கர் பார்ட் when suspended in a non-uniform magnetic field. சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தே கெட் மேக்னடைஸ்டு இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. சரியா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் நம்மளால் மேக்னடைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீஸ், சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். சரியா? ஸோ இதெல்லாம் பாராமேக்னெட்டிக்கை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா அன்லைன் பண்ணிக்கோங்க. அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீஸ், சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். சரியா? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் அதிக அளவு டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா அதனோட கேரக்டர் என்ன ஆகுன்றாங்க? அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாதிப்படையும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the characteristics of ferromagnetic materials are given below. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். when suspended in an external uniform magnetic field they will align themselves parallel to the direction of the magnetic field. சரியா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக் பொருளை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு பேரலாக வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் ஹாஸ் த டெண்டன்சி டு மூவ் குயிக்லி ஃப்ரம் த வீக்கர் பார்ட் டு எ ஸ்ட்ராங்கர் பார்ட் when suspended in a non-uniform magnetic field. அதுவே நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வைக்கும்போது வீக்கர் பார்ட்டில் இருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். தே கெட் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. சரியா? அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டில் வந்துட்டு நம்ம மேக்னடைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அயன், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல் அண்ட் தேர் அலாய்ஸ். சரியா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அயன், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல் அண்ட் தேர் அலாய்ஸ். சரியா? அடுத்தது பாயிண்ட் பாருங்கள். மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சஸ்பென்ஸ் இன் affected by the external temperature. அப்போ
இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் டெம்பரேச்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? when they are heated they become பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். சரியா? அதாவது நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்லேருந்து எதுக்கு மாறிடும் அப்படின்னாக்கா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதனோட 3 டைப்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? டயா, பாரா, ஃபெர்ரோ. நீங்கள் படிக்கும்போது இது 3த்தையும் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.